அறையில் எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் அவன் யூதர்களுடைய விடுதலைக்காக அவன் ஜெபித்தான். இடைவிடாமல் அந்த தானியேல் தேவனை ஆராதித்தார். பாருங்க, தானியேல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரவில்லை. தானியேலுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 நண்பர்கள் மாத்திரமே இருந்தார்கள். அவர்கள் ஜெபிப்பதற்காக மாத்திரம் ஒன்று சேர்வார்களே தவிர மற்ற எதற்கும் அவர்கள் ஒன்று சேர்ந்ததாக நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. அன்பானவர்களே, இந்த ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கையாளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும், நாமும் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றியை நாம் அடைய முடியும். நாம் தொட்டதெல்லாம் துலங்கினால் யார்தான் நம்மில் பொறாமையாக இருக்க மாட்டார்கள். பாருங்க, தானியேலிடம் ஒரு உறுதியான தீர்மானம் காணப்பட்டது. அந்த தீர்மானம் தானியேலிடத்தில் இருந்ததினால்தான் தேவ ஒத்தாசை அவனுக்கு கிடைத்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீர்மானத்தில் எவ்வளவு நேரம் நாம் நிலை நிற்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் காணப்பட்டால்தான் நாம் உறுதியான தீர்மானங்களை நாம் எடுக்க முடியும். பாருங்க, என்னதான் நேர்ந்தாலும் என் வாழ்வு இயேசுவுக்குத்தான் என்று சொல்லி அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு உறுதியான தீர்மானத்தோடு காணப்பட்டார். அந்த தீர்மானத்தை அவர் செயலாற்றியும் காண்பித்தார். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது தேவன் அருளுகிற ஒரு ஈவு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் அவரை துதிக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவுமே இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் வாழும்போது நாம் அவர் அருளுகிற ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலை நடுவே காண முடியுமா, பனி நிறைந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலை நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம்.
இயேசுவை நாம் எங்கே காணலாம்? வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டாயோ? வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, கண்ணிரண்டும் புலனாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. கண்ணிரண்டும் புலனாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு கர்த்தன் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமை கன மகிமையை உண்டாக்குகிறது. ஒரு முறை முயல் ஒன்று தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தது. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கம் அந்த முயலை வேடன் துரத்துகிறான், ஒரு பக்கம் நாய்கள் துரத்துகிறது, ஒரு பக்கம் புலி வேட்டையாட துரத்துகிறது. அதனால் அந்த முயலுக்கு நாலா பக்கமும் எதிரிகள். ஆகவே நான் வாழ தகுதியற்ற விலங்கு என்று கருதி அந்த முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறது. அப்பொழுது எப்படி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அது தனக்குள்ளே யோசிக்கிறது. அப்பொழுது குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அது நினைத்து குளக்கரைக்கு நடந்து செல்லுகிறது. அப்பொழுது அது குளக்கரைக்கு வந்ததும் அங்கிருந்த தவளைகளெல்லாம் தாவி தண்ணீருக்குள் குதித்தன. அப்பொழுது அந்த முயல் நினைக்கிறது,
என்னை கண்டும் பயப்படுகிறதுக்கு உயிரினங்கள் இருக்கிறதா என்று சொல்லி அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றி அது தன்னம்பிக்கையுடன் வாழ முடிவு செய்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட மன உளைச்சலும் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் இல்லாத மனிதனே கிடையாது. தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்த உயிர் அது தேவனுக்கு சொந்தமானது. அதன் மீது நமக்கு அதிகாரம் கிடையாது. பாருங்க, கோலியாத்தை கண்டு சவுல் அஞ்சின போது தாவீது கோலியாத்தை தேவ பலத்தோடு எதிர்கொண்டு அவனை வீழ்த்தினான். அதனால் அவன் நித்திய மகிமையை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு விமானம் பாருங்க, எவ்வளவு தூரம் அது தரையில் ஓட வேண்டும் என்றும் அது எவ்வளவு தூரம் பறக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு விமானி தீர்மானிப்பது தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், தொல்லைகள், வேதனைகளிலிருந்து நமக்கு எப்பொழுது விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள் இருக்கிற தேவன் தான் அதை தீர்மானிக்கிறார். பாருங்க, ஒரு விமானம் தரையில் ஓடுகிற விமானம் கண்டிப்பாக அது மேலே எழும்புகிறது. அதே போல் நாமும் நிச்சயமாக ஒரு நாள் நாம் எழும்புவோம். பாருங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு முடிவை ஆண்டவர் தருவார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இந்த பாடலை அனைவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.